வெல்கம் டு லக்ஷ்மி காப்பியர் சொல்யூஷன்ஸ். நம்ம Canon IR Advance 4045 மிஷின் பார்த்தீங்கன்னா ஆதம் பக்கத்தில் சுப்பிரமணியம்ன்ற சாரங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு டெலிவரி அண்ட் இன்ஸ்டலேஷன் சப்போர்ட் நம்ம பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிஸ்மெண்டல் பண்ணி வாஷிங் கிளீனிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரீகண்டிஷன் மிஷின். யூஎஸோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 or 2 years வரைக்கும் தான் அங்கே மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மிஷின் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக பண்ணிடுவாங்க. ஸோ ரீப்ளேஸ் பண்ணுற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 200-300 மிஷின்ஸ் கிட்ட இருக்கும். நாங்கள் கண்டெய்னர் இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து கம்ப்ளீட்டாக இங்கே ரெடி பண்ணி நம்ம சேல்ஸ் அண்ட் வாரண்டி சர்வீஸ் சப்போர்ட்டோட நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோங்க எல்லா பிளேஸ்க்குமே. 4045 ஃபஸ்ட் ஆசி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த மிஷின். ஸோ இதோட பிரிண்ட் குவாலிட்டி நம்ம பார்க்கலாம். $70 பேப்பர் தான். பிளாக் அண்ட் கிரே ஸ்கேல் நல்லாவே டீசெண்டாகவே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஃபஸ்ட் ஆர்சி மிஷினை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக நாங்கள் என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற ஸ்பேர் வந்து பார்த்தீங்கன்னா டோனராக தான் இருக்கும். ஏன்னா டோனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி யூஎஸில் லோட் ஆகுது, நம்ம டேரெக்டாக நம்மளுக்கு வந்து வரதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 month ஆயிரும். ஸோ அந்த 1 month டைமில் வந்து டோனர் வந்து மாய்ஸ்சரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இருக்கிற டோனர் வந்து அது நல்ல டோனராக இருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து ப்ராப்ளமாகவும் ஆயிருக்கலாம். அதை நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணோம்னா கம்ப்ளீட் டோனரை டிஸ்மேண்டல் பண்ணிவிட்டு கேட்ரேஜ் அண்ட் சிடியூனை டிஸ்மேண்டல் பண்ணிட்டு டோனர் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான டோனர் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அதனால் மட்டும் தான் இந்த ரிசல்ட் நம்மளால் எடுக்க முடியும். ட்ரம் அண்ட் பிளேடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வைஸ் நல்லா இருக்குது. ஸோ அதில் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கன்சூமபிள்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகலை, லைஃப் நம்மளுக்கு நல்லா வரும்னா ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம். இன்கேஸ் வந்து அது இல்லை ப்ராப்ளம் வருன்ற மாதிரி இருந்துச்சுன்னா கம்பல்சரி ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு டேரெக்டாக விசிட் பண்ணாங்க. அவங்க கிளியராக கிட்டத்தட்ட 5 to 6 மிஷின்ஸ் வரைக்கும் எல்லா மிஷினுமே நம்ம டெமோ காமிச்சோம். அவங்க வந்து ஒரு மிஷின் பிக் பண்ணாங்க. ஸோ அவங்க எந்த மிஷின் பிக் பண்ணாங்களோ அந்த மிஷின் நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம். அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 0000 மிஷின் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 years யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதில் என்ன ஒரு ட்ராபேக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஆர்சியாக வாங்காமல் செகண்ட் ஆர்சியாக வாங்கியிருக்காரு. அந்த மிஷினோட கண்டிஷனும் நாங்கள் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா செகண்ட் ஆர்சி கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஷாப்புக்கு செட் ஆகாது, ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ராப்ளம் வரும். கிளைண்ட் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதே, நான் அந்த மிஷின் வாங்கிட்டு நான் ரொம்ப அவஸ்தப்பட்டேன் சார், எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய எக்ஸ்பென்ஸ் வந்துருச்சு, ஒரு 60,000-70,000 வாங்கினேன், பட் ஆனால் எனக்கு அது எக்ஸ்பென்ஸு ஆல்மோஸ்ட் வந்து 50,000 to 60,000 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த வாட்டி உங்கள் வீடியோவை வாட்ச் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஃபஸ்ட் ஆர்சி மிஷின் தேவைன்றதுக்காக தான் நான் டேரெக்டாக விசிட் பண்ணுன்ற மாதிரி சொன்னார். ஸோ அவரோட ரெக்குவயர்மெண்ட்டை கிளியராக கேட்டுட்டு அவருக்கு வந்து 4045 வந்து Canonல நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த மிஷின் வந்து அவரோட ஒர்க்குக்கு வந்து பெஸ்ட்டாகவே சூட் ஆகுங்க.
ஸோ வீடியோ கிளியராக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரோட ஷாப்போட வீடியோஸும் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அவரோட ஆல்ரெடி எக்ஸிட்டிங் மிஷின் WW0 மிஷினும் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அது எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இருக்குன்ட்டு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே US இம்போர்ட்டட் ஃபஸ்ட் ஆர்சி மிஷின்ஸ் இருக்குது, ப்ளஸ் பிராண்ட் நியூ மிஷின்ஸ் இருக்குது. நம்ம Canon, KYOCERA, KONICA, XEROX என்ற சக்ஸஸ்ஃபுல் பிராண்ட்ஸ் நம்ம எல்லாமே நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஆஃபீஸுக்கு விசிட் பண்ணுங்கள். ஆல்வேஸ் வெல்கம். இன்கேஸ் நீங்கள் அவுட் ஸ்டேஷனில் இருக்கீங்க, டேரெக்டாக வர முடியலாம், நோ ப்ராப்ளம். நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு அவுட் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களால வர முடியல, ஜஸ்ட் கால் பேக் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சேஃபாகவே நாங்கள் அவங்களோட லொக்கேஷன் டெலிவரி கொடுத்துட்டு சர்வீஸ் அண்ட் இன்ஸ்டலேஷன் சப்போர்ட் டில் நவ் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சர்வீஸ் டிலே இருக்கும், உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் இருக்காது ப்ராப்பராக, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு வரிஸும் நீங்கள் உங்களுக்கு இருக்காதுங்க. கண்டிப்பாக நம்ம பெஸ்ட்டாகவே எல்லாமே பண்ணி கொடுக்குறோங்க. தேங்க்யூ.